அனைவருக்கும் வணக்கம். 10ஆம் வகுப்பு இயல்கள் பார்த்துட்ருக்கோம். இதுக்கு முன்னாடி 11ஆம் வகுப்பு இயல்கள் அனைத்தும் முடிச்சிருக்கோம். அதே மாதிரி 12ஆம் வகுப்பு இயல்கள் அனைத்தும் முடிச்சிருக்கோம். இப்போ 10ஆம் வகுப்பு இயல் 6 பார்க்க போகிறோம். கேள்விகள் பார்ப்போம். கேள்வி 1, நீரற வரியா கரகத்து என்ற பாடல் இடம்பெற்ற நூல் எது? நீரற வரியா கரகத்து என்ற பாடல் இடம்பெற்ற நூல் எது? ஆப்ஷன் பி, புறநானூறு. கேள்வி 2, பழந்தமிழ் மக்களின் கலை, அழகியல், புதுமை ஆகியவற்றின் எச்சங்களை அறிவதற்கு தற்காலத்தில் நிகழ்த்தப்படும் டேஷ் துணை செய்கின்றன. பழந்தமிழ் மக்களின் கலை, அழகியல், புதுமை ஆகியவற்றின் எச்சங்களை அறிவதற்கு தற்காலத்தில் நிகழ்த்தப்படும் டேஷ் துணை செய்கின்றன. ஆப்ஷன் சி, நிகழ்கலைகள். கேள்வி 3, கரகம் என்னும் பித்தளை செம்பையோ சிறிய குடத்தையோ தலையில் வைத்து தாளத்திற்கு ஏற்ப ஆடுவது டேஷ் ஆட்டமாகும். கரகம் என்னும் பித்தளை செம்பையோ சிறிய குடத்தையோ தலையில் வைத்து தாளத்திற்கு ஏற்ப ஆடுவது டேஷ் ஆட்டமாகும். ஆப்ஷன் ஏ, கரகாட்டம். கேள்வி 4, கரகாட்டம் டேஷ் என்றும் அழைக்கப்படுகிறது. கரகாட்டம் டேஷ் என்றும் அழைக்கப்படுகிறது. ஆப்ஷன் சி, கும்பாட்டம். கேள்வி 5, கூற்று 1, கரகாட்டத்திற்கு நையாண்டி மேள இசையும் நாதஸ்வரம், தவில், பம்பை போன்ற இசைக்கருவிகளும் இசைக்கப்படுகின்றன. கூற்று 2, கரகாட்டத்தில் சில நேரங்களில் ஆண் பெண் வேடமிட்டு ஆடுவதும் உண்டு. கூற்று 3, கரகாட்டம் நிகழ்த்துதலில் இத்தனை பேர்தான் நிகழ்த்த வேண்டும் என்ற வரையறை உண்டு. ஆப்ஷன் பி சரியானது. அதாவது கூற்று 1 சரி, கூற்று 2 சரி, கூற்று 3ல் இத்தனை பேர் தான் நிகழ்த்த வேண்டும் என்ற வரையறை இல்லை. நான் உண்டுன்னு கொடுத்துருக்கேன். அதனால் கூற்று 3 தவறானது. கேள்வி 6, கரகாட்டத்திற்கு அடிப்படை என்று கருதப்படுவது எது? கரகாட்டத்திற்கு அடிப்படை என்று கருதப்படுவது எது? ஆப்ஷன் பி, குடக்கூத்து. கேள்வி 7, சிலப்பதிகாரத்தில் மாதவி ஆடிய எத்தனை வகை ஆடல்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன? சிலப்பதிகாரத்தில் மாதவி ஆடிய எத்தனை வகை ஆடல்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன? ஆப்ஷன் பி, 11 வகை. கேள்வி 8, கீழ்கண்டவற்றுள் சிலப்பதிகாரத்தில் மாதவி ஆடிய ஆடல்களில் ஒரு வகை. கீழ்கண்டவற்றுள் சிலப்பதிகாரத்தில் மாதவி ஆடிய ஆடல்களில் ஒரு வகை. ஆப்ஷன் சி, குடக்கூத்து. கேள்வி 9, தமிழகத்தில் கரகாட்டம் நிகழ்த்தப்படும் மாவட்டங்களில் தவறானதை தேர்ந்தெடு. ஆப்ஷன் டி, ஆக்சுவலி எல்லா பக்கமே நிகழ்த்துவாங்க கரகாட்டம். புக்கில் இவ்வளோ மாவட்டங்கள் மட்டும் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கறனால இந்த தேனி, சிவகங்கை புக்கில் மென்ஷன் பண்ணலை. அதனால் நான் கொடுத்துருக்கேன். கேள்வி 10, நையாண்டி மேளம் இசைக்க காலில் கட்டப்பட்டுள்ள சலங்கை ஒலிக்க மயிலின் அசைவுகளை ஆடிக்காட்டும் ஆட்டம் டேஷ். நையாண்டி மேளம் இசைக்க காலில் கட்டப்பட்டுள்ள சலங்கை ஒலிக்க மயிலின் அசைவுகளை ஆடிக்காட்டும் ஆட்டம் டேஷ். ஆப்ஷன் சி, மயிலாட்டம். கேள்வி 11, மயில் வடிவில் உள்ள கூட்டுக்குள் ஒருவர் தன் உருவத்தை மறைத்து கொண்டு நையாண்டி மேளத்திற்கு ஏற்ப ஆடும் ஆட்டம் டேஷ். மயில் வடிவில் உள்ள கூட்டுக்குள் ஒருவர் தன் உருவத்தை மறைத்து கொண்டு நையாண்டி மேளத்திற்கு ஏற்ப ஆடும் ஆட்டம் டேஷ். ஆப்ஷன் சி, மயிலாட்டம். இந்த கேள்விகள்லாம் பார்த்தா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் இந்த லெசன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதிலிருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் கேட்டுகிட்டே இருப்பாங்க. இந்த இயலே ஃபுல்லாக எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ் தான் இருக்குது. கொஷின்ஸும் நிறைய வந்திருக்கு. நீங்கள் மிஸ் பண்ணாமல் எல்லாத்தையும் படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக இதிலிருந்து நிறைய கொஷின்ஸ் கேட்டுகிட்டே இருப்பாங்க இந்த இயலிருந்தேவும். கேள்வி 12, காய் என்பதற்கு டேஷ் என்று பொருள். காய் என்பதற்கு டேஷ் என்று பொருள். ஆப்ஷன் சி, பாரந்தாங்கும் கோல். கேள்வி 13, இரு முனைகளிலும் சம எடைகளை கட்டிய தண்டினை தோளில் சுமந்து ஆடுவது டேஷ் ஆட்டமாகும். இரு முனைகளிலும் சம எடைகளை கட்டிய தண்டினை தோளில் சுமந்து ஆடுவது டேஷ் ஆட்டமாகும். ஆப்ஷன் ஏ, காவடி ஆட்டம். கேள்வி 14, கரகாட்டத்தின் துணை ஆட்டமாக ஆடப்படுவது எது? கரகாட்டத்தின் துணை ஆட்டமாக ஆடப்படுவது எது? ஆப்ஷன் சி, மயிலாட்டம். கேள்வி 15,
ஊர்ந்து ஆடுதல், சுற்றி ஆடுதல், இறகை விரித்தாடுதல், தாவி ஆடுதல் போன்ற அடவுகளை ஆடிக்காட்டும் ஆட்டம் டேஷ். ஊர்ந்து ஆடுதல், சுற்றி ஆடுதல், இறகை விரித்தாடுதல், தாவி ஆடுதல் போன்ற அடவுகளை ஆடிக்காட்டும் ஆட்டம் டேஷ். ஆப்ஷன் சி மயிலாட்டம். கேள்வி 16. மரத்தண்டின் இரு முனைகளிலும் சிற்ப வேலைப்பாடுகள் உள்ள பலகையை பொருத்தி மூங்கில் குச்சிகளால் இணைத்து இருபுறமும் மயிலிறகு கற்றைகளை பொருத்தி மணிகளால் அழகுபடுத்தும் காவடியை டேஷ் வடிவத்தில் உருவாக்குகின்றனர். மரத்தண்டின் இரு முனைகளிலும் சிற்ப வேலைப்பாடுகள் உள்ள பலகையை பொருத்தி மூங்கில் குச்சிகளால் இணைத்து இருபுறமும் மயிலிறகு கற்றைகளை பொருத்தி மணிகளால் அழகுபடுத்தும் காவடியை டேஷ் வடிவத்தில் உருவாக்குகின்றனர். இவ்வளோ லென்த்தாக ஏன் கொடுத்துருக்கேன்னா இதில் இருக்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டும் இம்பார்ட்டன்ட் தான். எல்லாமே உங்களுக்கு மைண்டில் பதியணுங்கிறதுக்காக தான் இவ்வளோ பெரிய கொஷினாக கொடுத்துருக்கேன். ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி அரை வட்ட வடிவம். கேள்வி 17. புலம்பெயர் தமிழர்கள் வாழும் பிற நாடுகளான டேஷ் டேஷ் ஆகிய நாடுகளிலும் காவடியாட்டம் ஆடப்படுகிறது. புலம்பெயர் தமிழர்கள் வாழும் பிற நாடுகளான டேஷ் டேஷ் ஆகிய நாடுகளிலும் காவடியாட்டம் ஆடப்படுகிறது. ஆப்ஷன் ஏ இலங்கை, மலேசியா. கேள்வி 18. ஒரே நிற துணியை முண்டாசு போல கட்டியும் காலில் சலங்கை அணிந்தும் கையில் வைத்துள்ள சிறு துணியை இசைக்கேற்ப வீசியும் ஆடும் குழு ஆட்டம் டேஷ். ஒரே நிற துணியை முண்டாசு போல கட்டியும் காலில் சலங்கை அணிந்தும் கையில் வைத்துள்ள சிறு துணியை இசைக்கேற்ப வீசியும் ஆடும் ஆட்டம் குழு ஆட்டம் டேஷ். ஆப்ஷன் டி ஒயிலாட்டம். கேள்வி 19. எந்த ஆட்டம் வானத்து தேவர்கள் ஆடிய ஆட்டம் என பொருள் கொள்ளப்படுகிறது? எந்த ஆட்டம் வானத்து தேவர்கள் ஆடிய ஆட்டம் என பொருள் கொள்ளப்படுகிறது? ஆப்ஷன் சி தேவராட்டம். கேள்வி 20. ஒயிலாட்டத்தை எத்தனை வரிசையில் நின்று ஆடுகின்றனர்? ஒயிலாட்டத்தை எத்தனை வரிசையில் நின்று ஆடுகின்றனர்? ஆப்ஷன் ஏ 2 வரிசையில். கேள்வி 21. டேஷ் ஆட்டத்தில் தோளால் கட்டப்பட்ட குடம், தவில், சிங்கி, டோலக், தப்பு போன்ற இசைக்கருவிகள் பயன்படுத்தப்படுகின்றன. டேஷ் ஆட்டத்தில் தோளால் கட்டப்பட்ட குடம், தவில், சிங்கி, டோலக், தப்பு போன்ற இசைக்கருவிகள் பயன்படுத்தப்படுகின்றன. ஆப்ஷன் டி ஒயிலாட்டம். கேள்வி 22. தேவராட்டம் டேஷ் மட்டுமே ஆடும் ஆட்டமாகும். தேவராட்டம் டேஷ் மட்டுமே ஆடும் ஆட்டமாகும். ஆப்ஷன் ஏ ஆண்கள். கேள்வி 23. ஒயிலாட்டம் பெரும்பாலும் டேஷ் மட்டுமே ஆடுவது வழக்கில் உள்ளது. ஒயிலாட்டம் பெரும்பாலும் டேஷ் மட்டுமே ஆடுவது வழக்கில் உள்ளது. ஆப்ஷன் ஏ ஆண்கள். கேள்வி 24. தேவராட்டத்திற்குரிய இசைக்கருவி எது? தேவராட்டத்திற்குரிய இசைக்கருவி எது? ஆப்ஷன் பி தேவதுந்துபி. கேள்வி 25. தேவராட்டத்தில் எத்தனை கலைஞர்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்பது மரபாக உள்ளது? தேவராட்டத்தில் எத்தனை கலைஞர்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்பது மரபாக உள்ளது? ஆப்ஷன் ஏ 8 முதல் 13. கேள்வி 26. தேவராட்டம் போன்றே ஆடப்பட்டு வரும் கலை டேஷ் ஆட்டமாகும். தேவராட்டம் போன்றே ஆடப்பட்டு வரும் கலை டேஷ் ஆட்டமாகும். ஆப்ஷன் சி சேர்வையாட்டம். கேள்வி 27. இசைச்சார்பு கலையாகவும் வழிபாட்டு கலையாகவும் நிகழ்த்தும் கலை எது? இசைச்சார்பு கலையாகவும் வழிபாட்டு கலையாகவும் நிகழ்த்தும் கலை எது? ஆப்ஷன் டி சேர்வையாட்டம். கேள்வி 28. போலச் செய்தல் பண்புகளை பின்பற்றி நிகழ்த்தி காட்டும் கலைகளில் ஒன்று எது? போலச் செய்தல் பண்புகளை பின்பற்றி நிகழ்த்தி காட்டும் கலைகளில் ஒன்று எது? ஆப்ஷன் டி பொய்க்கால் குதிரையாட்டம். கேள்வி 29. சேர்வையாட்டத்தில் இசைக்கப்படும் கருவிகளில் தவறானதை தேர்ந்தெடு. சேர்வையாட்டத்தில் இசைக்கப்படும் கருவிகளில் தவறானதை தேர்ந்தெடு. ஆப்ஷன் ஏ உருமி. சேவை பலகை, சேமக்கலம், ஜால்ரா இது 3 சேர்வையாட்டத்தில் இசைக்கப்படும் கருவிகள். கேள்வி 30. மரத்தாலான பொய்க்காலில் நின்று கொண்டும் குதிரை வடிவில் உள்ள கூட்டை உடம்பில் சுமந்து கொண்டும் ஆடும் ஆட்டம் டேஷ். மரத்தாலான பொய்க்காலில் நின்று கொண்டும் குதிரை வடிவில் உள்ள கூட்டை உடம்பில் சுமந்து கொண்டும் ஆடும் ஆட்டம் டேஷ்.
ஆப்ஷன் ஏ பொய்க்கால் குதிரையாட்டம். கேள்வி 31. அரசன் அரசி வேடமிட்டு ஆடப்படும் ஆட்டம் எது? அரசன் அரசி வேடமிட்டு ஆடப்படும் ஆட்டம் எது? ஆப்ஷன் ஏ பொய்க்கால் குதிரையாட்டம். கேள்வி 32. தப்பு என்பது வட்ட வடிவமாக அமைந்துள்ள அகன்ற டேஷ் கருவி ஆகும். தப்பு என்பது வட்ட வடிவமாக அமைந்துள்ள அகன்ற டேஷ் கருவி ஆகும். ஆப்ஷன் பி தோல்கருவி. கேள்வி 33. தகக தகதகக தந்தந்த தந்தகக என்று தாளம் பதலை திமிலை துடி தம்பட்டமும் பெருக என்ற பாடல் இடம்பெற்ற நூல் எது? ஆப்ஷன் ஏ திருப்புகழ். கேள்வி 34. உருமி என அழைக்கப்படுவது எது? உருமி என அழைக்கப்படுவது எது? ஆப்ஷன் சி தேவதுந்துபி. கேள்வி 35. புரவி ஆட்டம் புரவி நாட்டியம் என்ற பெயர்களில் அழைக்கப்படும் ஆட்டம் எது? புரவி ஆட்டம் புரவி நாட்டியம் என்ற பெயர்களில் அழைக்கப்படும் ஆட்டம் எது? ஆப்ஷன் ஏ பொய்க்கால் குதிரையாட்டம். புரவினாலே குதிரை, அதனால பொய்க்கால் குதிரையாட்டம். கேள்வி 36. பொய்க்கால் குதிரையாட்டம் ராஜஸ்தானில் டேஷ் என்றும் கேரளத்தில் டேஷ் என்றும் அழைக்கப்படுகிறது. பொய்க்கால் குதிரையாட்டம் ராஜஸ்தானில் டேஷ் என்றும் கேரளத்தில் டேஷ் என்றும் அழைக்கப்படுகிறது. ஆப்ஷன் பி கச்சிக்கொடி. ராஜஸ்தானில் கச்சிக்கொடி, கேரளத்தில் வந்து குதிரைக்களி. கேள்வி 37. டேஷ் ஆட்டத்தில் பாடல்கள் பயன்படுத்தப்படுவது இல்லை. டேஷ் ஆட்டத்தில் பாடல்கள் பயன்படுத்தப்படுவது இல்லை. ஆப்ஷன் ஏ பொய்க்கால் குதிரையாட்டம். கேள்வி 38. பொய்க்கால் குதிரையாட்டம் யார் காலத்தில் தஞ்சைக்கு வந்ததாக கூறப்படுகிறது? பொய்க்கால் குதிரையாட்டம் யார் காலத்தில் தஞ்சைக்கு வந்ததாக கூறப்படுகிறது? ஆப்ஷன் சி மராட்டியர்கள். கேள்வி 39. கோவில் திருவிழா, திருமணம், இறப்பு, விழிப்புணர்வு முகாம், விளம்பர நிகழ்ச்சி ஆகியவற்றில் டேஷ் ஆட்டம் ஆடப்படுகிறது. கோவில் திருவிழா, திருமணம், இறப்பு, விழிப்புணர்வு முகாம், விளம்பர நிகழ்ச்சி ஆகியவற்றில் டேஷ் ஆட்டம் ஆடப்படுகிறது. ஆப்ஷன் பி தப்பாட்டம். கேள்வி 40. திருப்புகழை எழுதியவர் யார்? திருப்புகழை எழுதியவர் யார்? ஆப்ஷன் சி அருணகிரிநாதர். கேள்வி 41. தப்பாட்ட இசை டேஷ் என்றும் அழைக்கப்படுகிறது. தப்பாட்ட இசை டேஷ் என்றும் அழைக்கப்படுகிறது. ஆப்ஷன் பி பறை. கேள்வி 42. ஒன்றை சொல்லுவதற்கென்றே இசைக்கப்படும் இசைக்கவல்ல தாளக்கருவி டேஷ். ஒன்றை சொல்லுவதற்கென்றே இசைக்கப்படும் இசைக்கவல்ல தாளக்கருவி டேஷ். ஆப்ஷன் பி பறை. கேள்வி 43. எந்த நூல் குறிப்பிடும் கருப்பொருள்களில் ஒன்றாக பறை இடம்பெறுகிறது? எந்த நூல் குறிப்பிடும் கருப்பொருள்களில் ஒன்றாக பறை இடம்பெறுகிறது? ஆப்ஷன் பி தொல்காப்பியம். அதாவது தொல்காப்பியத்தில் 5 திணைகள் இருக்கும். அந்த 5 திணைகளுக்கும் கருப்பொருள்கள் கொடுத்துருப்பாங்க. நம்ம இனி அடுத்து இலக்கணத்தில் அது படிப்போம். இந்த லெசனில் தான் இருக்குது. ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதிலிருந்து கண்டிப்பாக கொஷின் கேட்பாங்க. கேள்வி 44. தப்பாட்டத்தில் கலைஞர்கள் டேஷாக பங்கேற்கின்றனர். தப்பாட்டத்தில் கலைஞர்கள் டேஷாக பங்கேற்கின்றனர். ஆப்ஷன் பி குழுவாக. கேள்வி 45. தமிழ் மக்களின் வீரத்தை சொல்லும் கலையாக திகழ்வது. தமிழ் மக்களின் வீரத்தை சொல்லும் கலையாக திகழ்வது. ஆப்ஷன் பி புலியாட்டம். கேள்வி 46. பாட்டும் வசனமும் இல்லாத ஆட்டங்களில் ஒன்று. பாட்டும் வசனமும் இல்லாத ஆட்டங்களில் ஒன்று. ஆப்ஷன் பி புலியாட்டம். கேள்வி 47. புலியை போன்று நடந்தும் பதுங்கியும் பாய்ந்தும் எம்பிக் குதித்தும் நாக்கால் வருடியும் பற்கள் தெரிய வாயை பிளந்தும் உருமியும் பல்வேறு அடவுகளை வெளிப்படுத்தும் ஆட்டம் டேஷ். ஆப்ஷன் சி புலியாட்டம். கேள்வி 48. நாட்டுப்புற மக்களால் நிகழ்த்தப்பட்டு வரும் கலை டேஷ். நாட்டுப்புற மக்களால் நிகழ்த்தப்பட்டு வரும் கலை டேஷ். ஆப்ஷன் டி தெருக்கூத்து. கேள்வி 49. கூத்து இசையுடன் கூடிய உடல் அசைவியக்கத்துடன் தொடர்புடையது எது? கூத்து இசையுடன் கூடிய உடல் அசைவியக்கத்துடன் தொடர்புடையது எது? ஆப்ஷன் டி தெருக்கூத்து. கேள்வி 50.
திரௌபதி அம்மன் வழிபாட்டின் ஒரு பகுதியாக திகழும் கலை எது? திரௌபதி அம்மன் வழிபாட்டின் ஒரு பகுதியாக திகழும் கலை எது? ஆப்ஷன் டி தெருக்கூத்து. கேள்வி 51. தெருக்கூத்தை தமிழ் கலையின் முக்கிய அடையாளமாக்கியவர் யார்? தெருக்கூத்தை தமிழ் கலையின் முக்கிய அடையாளமாக்கியவர் யார்? ஆப்ஷன் ஏ நா. முத்துசாமி. கேள்வி 52. நாடகக்கலையை மீட்டெடுப்பதே தமது குறிக்கோள் என்றவர் யார்? நாடகக்கலையை மீட்டெடுப்பதே தமது குறிக்கோள் என்றவர் யார்? ஆப்ஷன் ஏ நா. முத்துசாமி. கேள்வி 53. கலை ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் யார்? கலை ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் யார்? ஆப்ஷன் ஏ நா. முத்துசாமி. கேள்வி 54. எந்த கலை வேளாண்மை செய்பவரின் கலையாக இருந்தது? எந்த கலை வேளாண்மை செய்வோரின் கலையாக இருந்தது? ஆப்ஷன் டி தெருக்கூத்து. கேள்வி 55. மழை வேண்டி நிகழ்த்தப்படுவது எது? மழை வேண்டி நிகழ்த்தப்படுவது எது? ஆப்ஷன் ஏ அர்ஜுனன் தபசு. கேள்வி 56. தோளில் செய்த வெட்டு வரைபடங்களை விளக்கின் ஒளி ஊடுருவும் திரைச்சீலையில் பொருத்தி கதைக்கேற்ப அசைத்து காட்டி உரையாடியும் பாடியும் காட்டுவது டேஷ் கூத்து ஆகும். தோளில் செய்த வெட்டு வரைபடங்களை விளக்கின் ஒளி ஊடுருவும் திரைச்சீலையில் பொருத்தி கதைக்கேற்ப அசைத்து காட்டி உரையாடியும் பாடியும் காட்டுவது டேஷ் கூத்து ஆகும். ஆப்ஷன் பி தோட்பாவை கூத்து. கேள்வி 57. தோளால் ஆன பாவையை கொண்டு நிகழ்த்தும் கலையாதலால் இது டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. தோளால் ஆன பாவையை கொண்டு நிகழ்த்தப்படும் கலையாதலால் இது டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. ஆப்ஷன் பி தோட்பாவை கூத்து. கேள்வி 58. தோட்பாவை கூத்தில் பாவையின் அசைவு, உரையாடல், இசை ஆகியனவற்றோடு டேஷும் முதன்மை பெறுகிறது. தோட்பாவை கூத்தில் பாவையின் அசைவு, உரையாடல், இசை ஆகியனவற்றோடு டேஷும் முதன்மை பெறுகிறது. ஆப்ஷன் பி ஒளி, அதாவது லைட். கேள்வி 59. பாவை குறித்த செய்திகள் டேஷ் காலம் முதல் டேஷ் காலம் வரையிலான தமிழ் இலக்கியங்களில் காணப்படுகிறது. பாவை குறித்த செய்திகள் டேஷ் காலம் முதல் டேஷ் காலம் வரையான தமிழ் இலக்கியங்களில் காணப்படுகிறது. ஆப்ஷன் ஏ சங்க காலம் முதல் 18ஆம் நூற்றாண்டு வரை. கேள்வி 60. திருவாசகத்திலும் பட்டினத்தார் பாடலிலும் டேஷ் கூத்தை பற்றிய செய்திகள் காணப்படுகின்றன. திருவாசகத்திலும் பட்டினத்தார் பாடலிலும் டேஷ் கூத்தை பற்றிய செய்திகள் காணப்படுகின்றன. ஆப்ஷன் பி தோட்பாவை கூத்து. கேள்வி 61. மரப்பாவையை பற்றி குறிப்பிட்டுள்ள நூல் எது? மரப்பாவையை பற்றி குறிப்பிட்டுள்ள நூல் எது? ஆப்ஷன் பி திருக்குறள். கேள்வி 62. எந்த கூத்து கையுறை பாவை கூத்து, பொம்மலாட்டம் என்பனவாகவும் மாற்றம் பெற்றுள்ளது? எந்த கூத்து கையுறை பாவை கூத்து, பொம்மலாட்டம் என்பனவாகவும் மாற்றம் பெற்றுள்ளது? ஆப்ஷன் பி தோட்பாவை கூத்து. கேள்வி 63. மலேசிய தலைநகர் கோலாலம்பூரில் டேஷ் என்னும் தமிழ் பெயர் கொண்ட தெரு இன்றும் உள்ளது. மலேசிய தலைநகர் கோலாலம்பூரில் டேஷ் என்னும் தமிழ் பெயர் கொண்ட தெரு இன்றும் உள்ளது. ஆப்ஷன் ஏ ராஜராஜ சோழன் தெரு. கேள்வி 64. பூத்தொடுத்தல் என்னும் கவிதை தொகுப்பை எழுதியவர் யார்? பூத்தொடுத்தல் என்னும் கவிதை தொகுப்பை எழுதியவர் யார்? ஆப்ஷன் பி உமா மகேஸ்வரி. கேள்வி 65. நட்சத்திரங்களின் நடுவே, வெறும் பொழுது, கட்பாவை ஆகிய கவிதை தொகுதிகளை படைத்தவர் யார்? நட்சத்திரங்களின் நடுவே, வெறும் பொழுது, கட்பாவை ஆகிய கவிதை தொகுதிகளை படைத்தவர் யார்? ஆப்ஷன் டி உமா மகேஸ்வரி. கேள்வி 66. ராஜராஜ சோழன் பல்வேறு நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்ட சிறப்பினை உணர்த்தும் வகையில் மலேசிய தலைநகர் கோலாலம்பூரில் ராஜராஜ சோழன் தெரு என்பது இன்றும் உள்ளது என்ற செய்தியை கூறியது எது? ராஜராஜ சோழன் பல்வேறு நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்ட சிறப்பினை உணர்த்தும் வகையில் மலேசிய தலைநகர் கோலாலம்பூரில் ராஜராஜ சோழன் தெரு என்பது இன்றும் உள்ளது என்ற செய்தியை கூறியது எது? ஆப்ஷன் சி 5ஆம் உலக தமிழ் மாநாட்டு மலர். கேள்வி 67. இந்த பூவை தொடுப்பது எப்படி? சாந்தமானதொரு பிரபஞ்சத்தை சுமக்கின்றன ஒல்லித்தண்டுகள். இறுக்கி முடிச்சிட்டால் காம்புகளின் கழுத்து முறியும்.
தளரப் பிணித்தால் மலர்கள் தரையில் நழுவும். இந்த பூவை எப்படி தொடுக்க நான்? ஒருவேளை என் மனமே நூலாகும் நுண்மையுற்றால் ஒழிய என்ற பாடலை எழுதியவர் யார்? ஆப்ஷன் பி உமா மகேஸ்வரி. கேள்வி 68. குழந்தையின் தலை அசைத்தலுக்கும் சந்தம் அமைத்து தரும் சிற்றிலக்கிய நூல் எது? குழந்தையின் தலை அசைத்தலுக்கும் சந்தம் அமைத்து தரும் சிற்றிலக்கிய நூல் எது? ஆப்ஷன் சி பிள்ளைத்தமிழ். கேள்வி 69. செங்கீரை பருவத்தின் எந்த மாதத்தில் காற்றில் செங்கீரை செடி ஆடுவது போல குழந்தையின் தலை மென்மையாக அசையும்? செங்கீரை பருவத்தின் எந்த மாதத்தில் காற்றில் செங்கீரை செடி ஆடுவது போல குழந்தையின் தலை மென்மையாக அசையும்? ஆப்ஷன் சி 5ஆம் 6ஆம் மாதங்களில். கேள்வி 70. செம்பொனடி சிறு கிங்கிணியோடு சிலம்பு கலந்தாட திரு அரைஞான் மணியொடு மொழி திகழரை வடமாட என்ற செங்கீரை பருவ பாடல் இடம்பெற்ற நூல் எது? ஆப்ஷன் பி முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ். கேள்வி 71. குண்டலமும் குழைகாதும் இலக்கண குறிப்பு தருக. குண்டலமும் குழைகாதும் இலக்கண குறிப்பு தருக. ஆப்ஷன் பி எண்ணும்மை. கேள்வி 72. ஆடுக இலக்கண குறிப்பு தருக. ஆடுக இலக்கண குறிப்பு தருக. ஆப்ஷன் சி வியங்கோல் வினைமுற்று. கேள்வி 73. பொறுத்துக. பண்டி அப்படின்னா வயிறு. ஆப்ஷன் ஏ சரியானது. அசும்பிய ஒளி வீசுகின்ற. முச்சினா தலையுச்சி கொண்டை. பண்டி வயிறு, அசும்பிய ஒளி வீசுகிற, முச்சி தலையுச்சி கொண்டை. 74. பொறுத்துக. சிலம்பு கிண்கிணி சிலம்பு கிண்கிணி எங்கே அணிவதுன்னு கேட்டிருக்காங்க. சிலம்பு கிண்கிணி காலில் அணிவது, அரைஞான் இடையில் அணிவது, சுட்டி நெற்றியில் அணிவது, குண்டலம் குழை காதில் அணிவது, சூழி தலையில் அணிவது. சிலம்பு கிண்கிணி காலில் அணிவது, அரைஞான் இடையில் அணிவது, சுட்டி நெற்றியில் அணிவது, குண்டலம் குழை காதில் அணிவது, சூழி தலையில் அணிவது. ஆப்ஷன் ஏ சரியானது. கேள்வி 75. பிள்ளைத்தமிழ் எத்தனை வகை சிற்றிலக்கியங்களுள் ஒன்று? பிள்ளைத்தமிழ் எத்தனை வகை சிற்றிலக்கியங்களுள் ஒன்று? ஆப்ஷன் பி 96. கேள்வி 76. முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழை இயற்றியவர் யார்? முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழை இயற்றியவர் யார்? ஆப்ஷன் பி குமரகுருபர். கேள்வி 77. பிள்ளைத்தமிழில் எத்தனை பருவங்களை அமைத்து பாடுவர்? பிள்ளைத்தமிழில் எத்தனை பருவங்களை அமைத்து பாடுவர்? ஆப்ஷன் டி 10. கேள்வி 78. பிள்ளைத்தமிழில் பருவத்திற்கு 10 பாடல் வீதம் எத்தனை பாடல்கள் இடம்பெறும்? பிள்ளைத்தமிழில் பருவத்திற்கு 10 பாடல்கள் வீதம் எத்தனை பாடல்கள் இடம்பெறும்? ஆப்ஷன் ஏ 100. கேள்வி 79. பிள்ளைத்தமிழ் எத்தனை வகையாக பாடப்படும்? பிள்ளைத்தமிழ் எத்தனை வகையாக பாடப்படும்? ஆப்ஷன் ஏ 2. இந்த இயல் இருக்கிற அவ்வளோ கொஷின்ஸ் டிஎன்பிசியில் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. இந்த கொஷின் கேட்டிருக்காங்க, இன்னும் இதுக்கு முன்னாடி பார்த்த நிறைய கொஷின் கேட்டிருக்காங்க. இந்த இயலை ஒரு லைன் கூட விடாமல் எல்லாத்தையுமே படிச்சுக்கோங்க. கேள்வி 80. குமரகுருபர் காலம் என்ன? குமரகுருபர் காலம் என்ன? ஆப்ஷன் பி 17ஆம் நூற்றாண்டு. கேள்வி 81. இறைவனையோ தலைவரையோ அரசனையோ பாட்டுடை தலைவராக கொண்டு அவரை குழந்தையாக கருதி அவர்களின் செயற்கரிய செயல்களை எடுத்து இயம்புவது டேஷ் ஆகும். இறைவனையோ தலைவரையோ அரசனையோ பாட்டுடை தலைவராக கொண்டு அவரை குழந்தையாக கருதி அவர்களின் செயற்கரிய செயல்களை எடுத்து இயம்புவது டேஷ் ஆகும். ஆப்ஷன் ஏ பிள்ளைத்தமிழ். கேள்வி 82. ஆண்பால் பிள்ளைத்தமிழுக்குரிய பருவங்களில் தவறானதை தேர்ந்தெடு. ஆண்பால் பிள்ளைத்தமிழுக்குரிய பருவங்களில் தவறானதை தேர்ந்தெடு. ஆப்ஷன் சி கழங்கு. கேள்வி 83.
பெண்பாட் பிள்ளைத்தமிழுக்குரிய பருவங்களில் தவறானதை தேர்ந்தெடு. ஆப்ஷன் ஏ சிறுதேர். அப்போ இந்த கொஷின் பார்த்தோம்ல, பிள்ளைத்தமிழ் எத்தனை வகையாக பாடப்படும்? 2. அது என்னென்னா ஆண்பாட் பிள்ளைத்தமிழ் ஒன்று, பெண்பாட் பிள்ளைத்தமிழ் ஒன்று. அதனால தான் அது 2 வகைப்படும். ஆக்சுவலி பிள்ளைத்தமிழ் எத்தனை வகைப்படும்னா 10ன்னு நிறைய பேர் எழுதிடுவாங்க. 2 வகைப்படும் தான் சரியான விடை. கேள்வி 84. காப்பு, செங்கீரை, தாள், சப்பானி, முத்தம், வருகை, அம்புலி ஆகியவை டேஷ் பருவங்கள். காப்பு, செங்கீரை, தாள், சப்பானி, முத்தம், வருகை, அம்புலி ஆகியவை டேஷ் பருவங்கள். இருபாலருக்கும் பொதுவான பருவங்கள். கேள்வி 85. மாதவி வேலி பூக வனம்தோறும் வயல்கள் தோறும் ஓதிய உடம்புதோறும் உயிரென உலாவுதன்றே என்ற வரிகளில் ஓர் உயிர் பல உடல்களில் ஊடுருவி உலாவுவது போல பல இடங்களில் பாய்வதாக கூறப்படும் ஆறு எது? மாதவி வேலி பூக வனம்தோறும் வயல்கதோறும் ஓதிய உடம்புதோறும் உயிரென உலாயதன்றே என்ற வரிகளில் ஓர் உயிர் பல உடல்களில் ஊடுருவி உலாவுவது போல பல இடங்களில் பாய்வதாக கூறப்படும் ஆறு எது? ஆப்ஷன் சி சரையு. கேள்வி 86. தண்டலை மயில்களாட தாமரை விளக்கந்தாங்க கொண்டல்கண் முழவினேங்க குவளைக்கண் விழித்து நோக்க தெண்டிரை எழினி காட்ட தேம்பிலி மகரையாளின் வண்டுகள் இனிது பாட மருதம் வீற்றிருக்கும் மாதோ என்ற வரிகள் இடம்பெற்ற படலம் எது? தண்டலை மயில்களாட தாமரை விளக்கந்தாங்க கொண்டல்கண் முழவினேங்க குவளைக்கண் விழித்து நோக்க தெண்டிரி யாழினி காட்ட தேம்பிலி மகரையாளின் வண்டுகள் இனிது பாட மருதம் வீற்றிருக்கும் மாதோ என்ற வரிகள் இடம்பெற்ற படலம் எது? ஆப்ஷன் பி நாட்டுப்படலம். கேள்வி 87. ஒன்றின் இருப்பால் இன்னொன்று அடையாளப்படுத்தப்படுகிறது என்ற மெய்யியலை கொண்டு ஒரு நாட்டின் பெருமையை நாட்டுப்படலத்தில் புலப்படுத்திய கவிஞன் யார்? ஒன்றின் இருப்பால் இன்னொன்று அடையாளப்படுத்தப்படுகிறது என்ற மெய்யியலை கொண்டு ஒரு நாட்டின் பெருமையை நாட்டுப்படலத்தில் புலப்படுத்திய கவிஞன் யார்? ஆப்ஷன் ஏ கம்பன். கேள்வி 88. வன்மை இல்லையோர் வறுமையின்மையான் இன்மை இல்லையோர் செறிஞனின்மையால் உண்மை இல்லை பொய்யுரை இயலாமையால் வெண்மை இல்லை பல்கேள்வி மேவலால் என்ற வரிகளில் போற்றப்படும் நாடு எது? வன்மை இல்லையோர் வறுமையின்மையான் இன்மை இல்லையோர் செறிஞரின்மையால் உண்மை இல்லை பொய்யுரை இயலாமையால் வெண்மை இல்லை பல்கேள்வி மேவலால் என்ற வரிகளில் போற்றப்படும் நாடு எது? ஆப்ஷன் பி கோசல நாடு. கேள்வி 89. ராமனுடைய மானிடமேனியை வர்ணிக்கும் கம்பன் மை மரகதம் என்றெல்லாம் உவமை சொல்லி நிறைவாகச் சொல்ல இயலவில்லை என்பதை டேஷ் என்ற சொல்லில் வைப்பதன் வாயிலாக அதை இயன்றதாக்குகிறான். ராமனுடைய மானிடமேனியை வர்ணிக்கும் கம்பன் மை மரகதம் என்றெல்லாம் உவமை சொல்லி நிறைவாகச் சொல்ல இயலவில்லை என்பதை டேஷ் என்ற சொல்லில் வைப்பதன் வாயிலாக அதை இயன்றதாக்குகிறான். ஆப்ஷன் டி ஐயோ. கேள்வி 90. வெய்யோ நொலி தன்மேனியின் விரிசோதியின் மறைய பொய்யோ வேணுமிடையாளோடு மிளையானோடும் போனான் மையோ மரகதமோ மறிகடலோ மலைமுகிலோ ஐயோ இவன் வடிவென்பதோ ரளியாவள குடையான் என்ற வரிகளில் இடம்பெற்ற நூல் எது? வெய்யோ நொலி தன்மேனியின் விரிசோதியின் மறைய பொய்யோ வெணுமிடையாளோடு மிளையானோடும் போனான் மையோ மரகதமோ மறிகடலோ மலைமுகிலோ ஐயோ இவன் வடிவென்பதோ ரளியாவள குடையான் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் எது? ஆப்ஷன் பி கம்பராமாயணம். கேள்வி 91. கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் என்று பெருமைப்படுபவர் யார்? கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் என்று பெருமைப்படுபவர் யார்? ஆப்ஷன் ஏ பாரதியார். கேள்வி 92. ஓசை தரும் இன்பம் உவமையிலா இன்பமடா என்று கூறியவர் யார்?
ஓசை தரும் இன்பம் உவமையிலா இன்பம் இன்பமடா என்று கூறியவர் யார்? ஆப்ஷன் ஏ பாரதியார். கேள்வி 93. ஆற்றுப்படலம் இடம்பெற்ற காண்டம் எது? ஆற்றுப்படலம் இடம்பெற்ற காண்டம் எது? ஆப்ஷன் ஏ பாலகாண்டம். கேள்வி 94. ஆழ நெடுந்திரை யாரு கடந்திவர் போவாரோ வேழ நெடும்படை கண்டு நடுங்கிடும் வில்லாலோ தோழமை என்றவர் சொல்லிய சொல்லரு சொல்லன்றோ ஏழமை வேட நிறந்தில நென்றனை ஏசாரோ என்ற பாடல் இடம்பெற்ற படலம் எது? ஆழ நெடுந்திரை யாரு கடந்திவர் போவாரோ வேழ நெடும்படை கண்டு நடுங்கிடும் வில்லாலோ தோழமை என்றவர் சொல்லிய சொல்லொரு சொல்லன்றோ ஏழமை வேட நிறந்தல நென்றனை ஏசாரோ என்ற பாடல் இடம்பெற்ற படலம் எது? ஆப்ஷன் டி கங்கைகான் படலம். கேள்வி 95. தோழமை என்றவர் சொல்லிய சொல்லரு சொல்லன்றோ என்ற வரிகளில் தோழமை என்ற சொல்லை சொன்னவர் யார்? தோழமை என்றவர் சொல்லிய சொல்லொரு சொல்லன்றோ என்ற வரிகளில் தோழமை என்ற சொல்லை சொன்னவர் யார்? ஆப்ஷன் ஏ ராமன். கேள்வி 96. கும்பகர்ணன் வதைப்படலம் இடம்பெற்ற காண்டம் எது? கும்பகர்ணன் வதைப்படலம் இடம்பெற்ற காண்டம் எது? ஆப்ஷன் டி யுத்த காண்டம். கேள்வி 97. நாட்டுப்படலம் இடம்பெற்ற காண்டம் எது? நாட்டுப்படலம் இடம்பெற்ற காண்டம் எது? ஆப்ஷன் ஏ பாலகாண்டம். கேள்வி 98. பகலவன் பட்டொளி நீலமேனியில் ஒளிப்பட்டு இல்லை எனும்படி மறைந்துவிட இடையே இல்லையெனும்படியான நுண்ணிய இடையால் சீதையோடும் இளையவன் லக்குவனோடும் போனான். அவன் நிறம் மையோ பச்சை நிற மரகதமோ மறிக்கின்ற நீலக்கடலோ கார்மேகமோ ஐயோ ஒப்பற்ற அழியாத அழகினை உடையவன் என யாரை கம்பன் குறிப்பிடுகிறார்? பகலவன் பட்டொளி நீலமேனி ஒளியில் பட்டு இல்லையெனும்படி மறைந்துவிட இடையே இல்லையெனும்படியான நுண்ணிய இடையால் சீதையோடும் இளையவன் லக்குவனோடும் போனான். அவன் நிறம் மையோ பச்சை நிற மரகதமோ மறிக்கின்ற நீலக்கடலோ கார்மேகமோ ஐயோ ஒப்பற்ற அழியாத அழகினை உடையவன் என யாரை கம்பர் குறிப்பிடுகிறார்? ஆப்ஷன் ஏ ராமன். கேள்வி 99. கம்பரை போற்றி புகழப்படும் வரிகளில் தவறானதை தேர்ந்தெடு. ஆப்ஷன் டி கல்வியில் பெரியவர் கம்பர், கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிபாடும், விருத்தம் எனும் ஒன்பாவிற்கு உயர் கம்பன். இந்த மூணும் கம்பரை புகழப்படும் வரிகள். 4வது கம்ப ராமாயணத்தை பற்றி புகழ்கிறது. அதனால் இது இந்த கொஷினுக்கு மேட்ச் ஆகாது. ஆனால் இது கம்பராமாயணத்தை புகழ்கிற வரிகள் தான். கேள்வி 100. கம்பர் இயற்றிய நூல்களில் தவறானதை தேர்ந்தெடு. ஆப்ஷன் டி கம்பராமாயணம் சரியானது. ஆனால் திருக்கருவை அந்தாதி மட்டும் தவறு. மீதி எல்லா நூலையும் நான் ரீட் பண்ணுறேன். சரஸ்வதி அந்தாதி, சடகோபர் அந்தாதி, திருக்கை வழக்கம், ஏர் 70, ராமாவதாரம், சிலை 70, கம்பராமாயணம். ராமாவதாரம் கம்பராமாயணம் ரெண்டும் ஒன்று தான். சரஸ்வதி அந்தாதி, சடகோபர் அந்தாதி, திருக்கை வழக்கம், ஏர் 70, சிலை 70, கம்பராமாயணம். கம்பர் எந்த ஊரை சார்ந்தவர்? கேள்வி 101. கம்பர் எந்த ஊரை சார்ந்தவர்? ஆப்ஷன் சி திருவழுந்தூர். கேள்வி 102. கம்பரை ஆதரித்த வள்ளல் யார்? கம்பரை ஆதரித்த வள்ளல் யார்? ஆப்ஷன் ஏ திருவெண்ணெய்நல்லூர் சடையப்ப வள்ளல். கேள்வி 103. கங்கை படலம் இடம்பெற்ற காண்டம் எது? கங்கை படலம் இடம்பெற்ற காண்டம் எது? ஆப்ஷன் பி அயோத்தியா காண்டம். கேள்வி 104. கம்பராமாயணத்தை இயற்றியவர் யார்? கம்பராமாயணத்தை இயற்றியவர் யார்? ஆப்ஷன் பி கம்பர். கேள்வி 105. கம்பராமாயணத்துக்கு கம்பர் இட்ட பெயர் என்ன? கம்பராமாயணத்துக்கு கம்பர் இட்ட பெயர் என்ன? ஆப்ஷன் பி ராமாவதாரம். கேள்வி 106. கம்பராமாயணம் எத்தனை காண்டங்களை உடையது? கம்பராமாயணம் எத்தனை காண்டங்களை உடையது?
ஆப்ஷன் சி 6. கேள்வி 107. கங்கைகான் படலம் இடம்பெற்ற காண்டம் என்ன? கங்கைகான் படலம் இடம்பெற்ற காண்டம் என்ன? ஆப்ஷன் பி அயோத்தியா காண்டம். கேள்வி 108. உம்முடைய பொய்யான வாழ்வு எல்லாம் இன்றிலிருந்து இறங்குவதற்கு தொடங்கிவிட்டது. அதனை காண்பதற்காக எழுந்திடுவாய். காற்றாடி போல எல்லா இடங்களிலும் திரிகின்ற வில்லை பிடித்த காலனுக்கு தூதரானவர் கையில் இனி படுத்துறங்குவாயாக என்று யாரை கம்பர் எழுப்புகிறார்? ஆப்ஷன் சி கும்பகர்ணன். கேள்வி 109. தக்கையின் மீது 4 கண்கள் என்ற சிறுகதை தொகுப்பை எழுதியவர் யார்? தக்கையின் மீது 4 கண்கள் என்ற சிறுகதை தொகுப்பை எழுதியவர் யார்? ஆப்ஷன் பி சா கந்தசாமி. கேள்வி 110. ஓங்கு இரும்பரப்பின் வங்க ஈட்டத்து தொண்டியோர் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் எது? ஓங்கு இரும்பரப்பின் வங்க ஈட்டத்து தொண்டியோர் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் எது? ஆப்ஷன் சி சிலப்பதிகாரம். கேள்வி 111. தொலைந்து போனவர்கள், சூரிய வம்சம், சாந்தகுமாரி முதலிய புதினங்களை எழுதியவர் யார்? தொலைந்து போனவர்கள், சூரிய வம்சம், சாந்தகுமாரி முதலிய புதினங்களை எழுதியவர் யார்? ஆப்ஷன் பி சா கந்தசாமி. கேள்வி 112. ஓங்கு இரும்பரப்பின் வங்க ஈட்டத்து தொண்டியோர் என்ற வரிகளில் இடம்பெற்ற தொண்டி எந்த மாவட்டத்தில் உள்ளது? ஆப்ஷன் பி ராமநாதபுரம். கேள்வி 113. சா கந்தசாமி எந்த நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றார்? சா கந்தசாமி எந்த நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றார்? ஆப்ஷன் சி விசாரணை கமிஷன். கேள்வி 114. சா கந்தசாமி எந்த குறும்படத்திற்கு அனைத்துலக விருதை பெற்றுள்ளார்? சா கந்தசாமி எந்த குறும்படத்திற்கு அனைத்துலக விருதை பெற்றுள்ளார்? ஆப்ஷன் பி சுடுமண் சிலைகள். கேள்வி 115. சா கந்தசாமி எந்த புதினத்தால் எழுத்துலகில் புகழ் பெற்றார்? சா கந்தசாமி எந்த புதினத்தால் எழுத்துலகில் புகழ் பெற்றார்? ஆப்ஷன் ஏ சாயாவனம். கேள்வி 116. சா கந்தசாமி மயிலாடுதுறை டேஷ் மாவட்டத்தைச் சேர்ந்தவர்? சா கந்தசாமி மயிலாடுதுறை டேஷ் மாவட்டத்தைச் சேர்ந்தவர்? ஆப்ஷன் டி நாகப்பட்டினம். கேள்வி 117. பொருள் என்பது அவ்வளோதான். இது வரைக்கும் இலக்கிய கேள்விகள் பார்த்தாச்சு. இனியெல்லாம் இலக்கண கேள்விகள், அதாவது அகப்பொருள் இலக்கணம். இது ஃபுல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸு. அகப்பொருள் இலக்கணம் இது தனியாகவே ஒரு வீடியோ போடலான்ட்டு இருக்கோம். நிறைய கேள்விகள் இருக்குது. ஒவ்வொன்றுமே அது நமக்கு இம்பார்ட்டன்ட் தான். அதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் கேட்டுகிட்டே தான் இருப்பாங்க அகப்பொருள் இலக்கணத்திலிருந்து. கேள்வி 117. பொருள் என்பது ஒழுக்கமுறை. நம் தமிழர் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே வாழ்வியலை அகம் புறம் என வகுத்தார்கள். இதனை டேஷ் இலக்கணம் விளக்குகிறது. பொருள் என்பது ஒழுக்கமுறை. நம் தமிழர் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே வாழ்வியலை அகம் புறம் என வகுத்தார்கள். இதனை டேஷ் இலக்கணம் விளக்குகிறது. அதாவது இதுதான் அகம் புறம் என பிரிப்பாங்க. அதுதான் அகப்பொருள் இலக்கணம், புறப்பொருள் இலக்கணம். இப்போ நம்ம அகப்பொருள் இலக்கணம் மட்டும் பார்க்க போகிறோம். ஆப்ஷன் சி பொருள் இலக்கணம். கேள்வி 118. பொருள் இலக்கணம் எத்தனை வகைப்படும்? ஆப்ஷன் ஏ 2. அதாவது அகப்பொருள் இலக்கணம், புறப்பொருள் இலக்கணம் என பொருள் 2 வகைப்படும். கேள்வி 119. அன்புடைய தலைவன் தலைவி இடையிலான உறவு நிலைகளை கூறுவது டேஷ் திணையாகும். அன்புடைய தலைவன் தலைவி இடையிலான உறவு நிலைகளை கூறுவது டேஷ் திணையாகும். ஆப்ஷன் ஏ அகத்திணை. ஒரு மன்னருடைய வீரம், போர், வெற்றி அதை பற்றிலாம் கூறுவது புறத்திணை. கேள்வி 120. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை ஆகிய 5ம் டேஷ் திணைகள் ஆகும். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை ஆகிய 5ம் டேஷ் திணைகள் ஆகும். ஆப்ஷன் ஏ அன்பின் 5 திணைகள். கேள்வி 121. அகத்திணை எத்தனை வகைப்படும்? அகத்திணை எத்தனை வகைப்படும்? ஆப்ஷன் டி 7. கேள்வி 122.
முதற்பொருள், கருப்பொருள், உரிப்பொருள் ஆகியன எத்திணைகளுக்கு உரியன? முதற்பொருள், கருப்பொருள், உரிப்பொருள் ஆகியன எத்திணைகளுக்கு உரியன? ஆப்ஷன் ஏ 5 இணைகள். கேள்வி 123. முதற்பொருள் என்பது எதை குறிக்கிறது? முதற்பொருள் என்பது எதை குறிக்கிறது? ஆப்ஷன் பி நிலமும் பொழுதும். இதெல்லாம் என்னென்னு தனித்தனியாக நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறோம். ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப டீப்பாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மறக்கவே மறக்காது. ஒரு தடவை ரீட் பண்ணிட்டீங்கனாலே மறக்காது. ஏன்னா கண்டிப்பாக கொஷின்ஸ் கேட்டுகிட்டே இருப்பாங்க இதிலிருந்து. கேள்வி 124. பொழுது எத்தனை வகைப்படும்? பொழுது எத்தனை வகைப்படும்? ஆப்ஷன் ஏ 2. பெரும்பொழுது, சிறுபொழுது என பொழுது 2 வகைப்படும். கேள்வி 125. ஓர் ஆண்டின் 6 கூறுகளை டேஷ் பொழுது என்று பிரித்துள்ளனர். ஓர் ஆண்டின் 6 கூறுகளை டேஷ் பொழுது என்று பிரித்துள்ளனர். ஆப்ஷன் ஏ பெரும்பொழுது. ஒரு ஆண்டோட 6 கூறுகளை பிரித்தாங்கன்னா அது பெரும்பொழுது. அதே ஒரு நாளோட 6 கூறுகளை பிரித்தாங்கன்னா அது சிறு பொழுது. அடுத்த கேள்வி அதுதான். கேள்வி 126. ஒரு நாளின் 6 கூறுகள் டேஷ் பொழுது ஆகும். ஆப்ஷன் பி சிறு பொழுது. கேள்வி 127. எல்லாமே நான் பொறுத்துகவாக தான் கொடுத்துருக்கேன். ஏன்னா தனித்தனி கொஷினாக எடுத்தால் ரொம்ப நிறைய கொஷின் வரும். அதனால் பொறுத்துகவாக கொடுத்துருக்கேன். ஆக்சுவலி டிஎன்பிஎஸ்சிலையும் பொறுத்துகவாக தான் இந்த கேள்விகள்லாம் கொஷினாக கேட்பாங்க. ஒரு ஆண்டின் 6 கூறுகள் பெரும்பொழுது ரெண்டையும் பொறுத்த சொல்லியிருக்காங்க. கார்காலம். கார்காலம் ஆவணி புரட்டாசி. குளிர்காலம் ஐப்பசி கார்த்திகை. முன்பனிக்காலம் மார்கழி தை. பின்பனிக்காலம் மாசி பங்குனி. இளவேனிற்காலம் சித்திரை வைகாசி. முதுவேனிற்காலம் ஆனி ஆடி. கார்காலம் ஆவணி புரட்டாசி. குளிர்காலம் ஐப்பசி கார்த்திகை. முன்பனிக்காலம் மார்கழி தை. பின்பனிக்காலம் மாசி பங்குனி. இளவேனிற்காலம் சித்திரை வைகாசி. முதுவேனிற்காலம் ஆனி ஆடி. கேள்வி 128. சிறு பொழுதை பொறுத்த சொல்லியிருக்காங்க. இது நேராகவே பொருந்திருக்கு. காலை காலை 6 மணி முதல் 10 மணி வரை. நண்பகல் காலை 10 மணி முதல் 2 மணி வரை. எட்பாடு பிற்பகல் 2 மணி முதல் 6 மணி வரை. மாலை மாலை 6 மணி முதல் இரவு 10 மணி வரை. யாமம் இரவு 10 மணி முதல் இரவு 2 மணி வரை. வைகறை இரவு 2 மணி முதல் காலை 6 மணி வரை. கேள்வி 129. எல் என்ற சொல்லின் பொருள் என்ன? எல் என்ற சொல்லின் பொருள் என்ன? ஆப்ஷன் பி ஞாயிறு. கேள்வி 130. பாடு என்ற சொல்லின் பொருள் என்ன? பாடு என்ற சொல்லின் பொருள் என்ன? ஆப்ஷன் ஏ மறையும் நேரம். கேள்வி 131. எட்பாடு பிரித்து எழுதுக. எட்பாடு பிரித்து எழுதுக. எல் பிளஸ் பாடு. கேள்வி 132. பொறுத்துக. திணையும் பெரும்பொழுதும் பொறுத்து சொல்லியிருக்காங்க. குறிஞ்சி. குறிஞ்சி குளிர்காலம் முன்பனிக்காலம். முல்லைக்கு முல்லை கார்காலம். மருதம் 6 பெரும்பொழுதுகள். நெய்தலும் 6 பெரும்பொழுதுகள். பாலை இளவேனில், முதுவேனில், பின்பனி. குறிஞ்சி குளிர்காலம் முன்பனிக்காலம். முல்லை கார்காலம். மருதம் 6 பெரும்பொழுதுகள். நெய்தல் 6 பெரும்பொழுதுகள். பாலை இளவேனில், முதுவேனில், பின்பனி. ஆப்ஷன் ஏ சரியானது. கேள்வி 133. திணையும் சிறு பொழுதையும் பொறுத்து சொல்லியிருக்காங்க. குறிஞ்சி யாமம். முல்லை மாலை. மருதம்
வைகறை, நெய்தல் எட்பாடு, பாலை நண்பகல். குறிஞ்சி யாமம், முல்லை மாலை, மருதம் வைகறை, நெய்தல் எட்பாடு, பாலை நண்பகல். கேள்வி 134. ஒரு நிலத்தின் தெய்வம், மக்கள், தொழில், விலங்கு இவற்றையெல்லாம் குறிப்பது டேஷ் ஆகும். ஒரு நிலத்தின் தெய்வம், மக்கள், தொழில், விலங்கு இவற்றையெல்லாம் குறிப்பது டேஷ் ஆகும். ஆப்ஷன் பி கருப்பொருள். கேள்வி 135. பொறுத்துக. அதாவது ஐவகை நிலத்திற்குரிய தெய்வங்களை பொறுத்து சொல்லியிருக்காங்க. குறிஞ்சிக்கு முருகன், முல்லை திருமால், மருதம் இந்திரன், நெய்தல் வருணன், பாலை கொற்றவை. குறிஞ்சி முருகன், முல்லை திருமால், மருதம் இந்திரன், நெய்தல் வருணன், பாலை கொற்றவை. ஆப்ஷன் பி சரியானது. கேள்வி 136. ஐவகை நிலமும் அதற்குரிய மக்களையும் பொறுத்து சொல்லியிருக்காங்க. குறிஞ்சி வெட்பன் குறவன் குறத்தியர், முல்லை தோன்றல் ஆயர் ஆய்ச்சியர், மருதம் ஊரன் உழவர் உலத்தியர், நெய்தல் சேர்ப்பன் பரதன் பரத்தியர், பாலை எயினர் எயிற்றியர். குறிஞ்சி வெட்பன் குறவர் குறத்தியர், முல்லை தோன்றல் ஆயர் ஆய்ச்சியர், மருதம் ஊரன் உழவர் உலத்தியர், நெய்தல் சேர்ப்பன் பரதன் பரத்தியர், பாலை எயினர் எயிற்றியர். ஆப்ஷன் டி சரியானது. கேள்வி 137. ஐவகை நிலமும் அதற்குரிய உணவுகளையும் பொறுத்த சொல்லியிருக்காங்க. குறிஞ்சி மலைநெல் திணை நேராவே பொருந்திருக்கு. முல்லை வரகு சாமை, மருதம் செந்நெல் வெண்ணெல், நெய்தல் மீன் உப்புக்கு பெற்ற பொருள், பாலை சூறையாடலால் வரும் பொருள். ஆப்ஷன் சி சரியானது. கேள்வி 138. ஐவகை நிலமும் அதற்குரிய பூக்களும். குறிஞ்சி காந்தல், முல்லை முல்லை தோன்றி, மருதம் செங்கழுநீர் தாமரை, நெய்தல் தாளை நெய்தல், பாலை குரவம் பாதிரி. இது லாஸ்ட்டில் 1 வரும், 5 கொடுத்துட்டேன். குறிஞ்சி காந்தல், முல்லை முல்லை தோன்றி, மருதம் செங்கழுநீர் தாமரை, நெய்தல் தாளை நெய்தல், பாலை குரவம் பாதிரி. ஆப்ஷன் பி சரியானது. லாஸ்ட் 1 வரணும், 5 கொடுத்துட்டேன். கேள்வி 139. பொறுத்துக. ஐவகை நிலங்களும் அதற்குரிய மரங்களும். குறிஞ்சி அகில் வேங்கை, முல்லை கொன்றை காயா, மருதம் காஞ்சி மருதம், நெய்தல் புன்னை ஞாழல், பாலை இலுப்பை பாலை. குறிஞ்சி அகில் வேங்கை, முல்லை கொன்றை காயா, மருதம் காஞ்சி மருதம், நெய்தல் புன்னை ஞாழல், பாலை இலுப்பை பாலை. கேள்வி 140. ஐவகை நிலங்களும் ஊர் பெயர்களையும் பொறுத்த சொல்லியிருக்காங்க. குறிஞ்சி சிறுகுடி, முல்லை பாடிசேரி, மருதம் பேரூர் மூதூர், நெய்தல் பட்டினம் பாக்கம், பாலை குறும்பு. குறிஞ்சி சிறுகுடி, முல்லை பாடிசேரி, மருதம் பேரூர் மூதூர், நெய்தல் பட்டினம் பாக்கம், பாலை குறும்பு. ஆப்ஷன் டி சரியானது. கேள்வி 141. ஐவகை நிலங்களும் அதற்குரிய பறைகளும் பொறுத்து சொல்லியிருக்காங்க. குறிஞ்சி தொண்டகப்பறை, முல்லை ஏறுகோட்பறை, மருதம் மணமுலா நெல் அரிக்கினை, நெய்தல் மீன்கோட்பறை, பாலை துடிப்பறை. குறிஞ்சி தொண்டகப்பறை, முல்லை ஏறுகோட்பறை,
மருதம் மணமுழா நெல் அரிக்கினை, நெய்தல் மீன்கோட்பறை, பாலை துடிப்பறை. ஆப்ஷன் சி வந்து சரியானது. கேள்வி 142 ஐவகை நிலங்களும் அதற்குரிய தொழில்களும். குறிஞ்சி தேனெடுத்தல் கிழங்ககழ்தல், முல்லை ஏறு தழுவுதல் நிறை மேய்த்தல், மருதம் நெல்லறிதல் களைப்பறித்தல், நெய்தல் மீன் பிடித்தல் உப்பு விளைவித்தல், பாலை வழிப்பறி நிறை கவர்தல். குறிஞ்சி தேனெடுத்தல் கிழங்ககழ்தல், முல்லை ஏறு தழுவுதல் நிறை மேய்த்தல், மருதம் நெல்லறிதல் களைப்பறித்தல், நெய்தல் மீன் பிடித்தல் உப்பு விளைவித்தல், பாலை வழிப்பறி நிறை கவர்தல். ஆப்ஷன் டி வந்து சரியானது. கேள்வி 143 ஐவகை நிலங்களும் அதற்குரிய பறவைகளும். குறிஞ்சி கிளி மயில், முல்லை காட்டுக்கோழி மயில், மருதம் நாரை நீர்க்கோழி அன்னம், நெய்தல் கடற்காகம், பாலை புறா பருந்து. குறிஞ்சி கிளி மயில், முல்லை காட்டுக்கோழி மயில், மருதம் நாரை நீர்க்கோழி அன்னம், நெய்தல் கடற்காகம், பாலை வந்து புறா பருந்து. ஆப்ஷன் பி வந்து சரியானது. கேள்வி 144 நெய்தல் திணைக்குரிய யாழ் எது? நெய்தல் திணைக்குரிய யாழ் எது? ஆப்ஷன் டி விலரியாழ். மற்றது எல்லாத்துக்குமே அதனோட யாழே வரும். குறிஞ்சிக்கு வந்து குறிஞ்சியாழ், முல்லைக்கு வந்து முல்லையாழ், மருதத்துக்கு வந்து மருதையாழ், நெய்தலுக்கு வந்து விலரியாழ். கேள்வி 145 நெய்தல் திணைக்குரிய பண் எது? நெய்தல் திணைக்குரிய பண் எது? ஆப்ஷன் சி செவ்வழிப்பண். இந்த பஞ்சுரப்பண் வந்து பாலைக்குரிய பண், மருதப்பண் வந்து மருதத்துக்குரியது, முல்லைப்பண் வந்து முல்லைக்குரியது, குறிஞ்சிப்பண் வந்து குறிஞ்சிக்குரியது. கேள்வி 146 குளிர்காலத்தை பொழுதாக கொண்ட நிலங்கள். குளிர்காலத்தை பொழுதாக கொண்ட நிலங்கள். ஆப்ஷன் சி குறிஞ்சி, மருதம், நெய்தல் நிலங்கள். கேள்வி 147 ஒயிலாட்டத்தில் இரு வரிசையில் நின்று ஆடுகின்றனர். இத்தொடரின் செயப்பாட்டு வினை தொடர் எது? ஒயிலாட்டத்தில் இரு வரிசையில் நின்று ஆடுகின்றனர். இத்தொடரின் செயப்பாட்டு வினை தொடர் எது? ஆப்ஷன் சி ஒயிலாட்டம் இரு வரிசையில் நின்று ஆடப்படுகின்றது. கேள்வி 148 மலர்கள் தரையில் நழுவும் எப்போது? ஆப்ஷன் பி தளர பிணைத்தால் மலர்கள் தரையில் நழுவும். கேள்வி 149 கரகாட்டத்தை கும்பாட்டம் என்றும் குடக்கூத்து என்றும் கூறுவர். இத்தொடருக்கான வினா எது? ஆப்ஷன் டி கரகாட்டத்தின் வேறு பெயர்கள் யாவை? கேள்வி 150 கோசல நாட்டில் கொடை இல்லாததன் காரணம் என்ன? கோசல நாட்டில் கொடை இல்லாததன் காரணம் என்ன? ஆப்ஷன் டி அங்கு வறுமை இல்லாததால். கேள்வி 151 பொறுத்துக. தேன்மலை சுரதா, திருக்குறள் நீதி இலக்கியம் கா தா திருநாவுக்கரசு, நாட்டார் கலைகள் ஆ கா பெருமாள். தேன்மலை சுரதா, திருக்குறள் நீதி இலக்கியம் கா தா திருநாவுக்கரசு, நாட்டார் கலைகள் ஆ கா பெருமாள். ஆப்ஷன் ஏ வந்து சரியானது. கேள்வி 152 கலைச்சொல் அறிவோம். ஆஸ்தெட்டிக்ஸ் அழகியல் முருகியல், ஆர்டிஃபேக்ட்ஸ் கலைப்படைப்புகள், டெர்மினாலஜி கலைச்சொல், மைட் தொன்மம். அவ்வளோதான் 152 கேள்விகள் இருக்குது. இதில் வந்து இன்னும் கொஞ்சம் தொடர் வகைகள் கொடுத்துருக்காங்க. அது வந்து ரொம்ப பெரிய பெரிய கேள்விகளாக இருந்ததுனால இதில் எடுக்கலை. அகப்பொருள் இலக்கணம் அந்த வீடியோ எடுக்கும்போது அந்த தொடர் வகைகளும் சேர்த்து அதையும் ஒரு வீடியோவாக போட்டுருவோம். ஏன்னா இதிலே வந்து ரொம்ப நிறைய கொஷின்ஸ் இருக்கிறனால ரொம்ப லென்த்தியாக போகுன்ட்டு அதை தனி வீடியோவாக போடலான்ட்டு இருக்கோம். நன்றி, வணக்கம்.